ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ரெட்மி 8A டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பற்றி பார்க்கலாம். இது இப்போ தான் எங்கள் அம்மா கீழே போட்டாங்க. மேக்ஸிமம் இது டிஸ்பிளே தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். பவர் ஆன் ஆகுது, வைப்ரேட் ஆகுது, ஆனால் டிஸ்பிளேல ரெஸ்பான்ஸ் இல்லை. டிஸ்பிளே போயிருக்கிறதுக்கு வேறு சான்ஸ் இருக்குது. நம்ம இது எப்படி டிஸ்பிளே மாற்றலாம் அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம். நீங்கள் சிம் எஜெக்டர் பின் வச்சு இதை கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு இந்த சைடில் நகம் இல்லை ஷார்ப்பான பொருள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா லேஸாக விட்டு இப்படி பண்ணினாலே உங்களுக்கு அது ஓப்பன் ஆகிறது தெரியும், சவுண்டும் கேட்கும். அப்படியே பயப்படாமல் பண்ணுங்கள். இது ரெட்மி 8A மட்டும் இல்லை, காமனாக மோஸ்ட்டாக எல்லா ஃபோனும் பண்ணிடலாம். இப்போ நிறைய இந்த மாதிரி மாடல் எதுவும் வர்றதில்லை. இது ரொம்ப சின்ன மாடல் மட்டும் தான் வரும். நம்ம வாங்குகிற ஹை அண்ட் மொபைல்ஸ் எல்லாமே நம்ம ஹீட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பின்னாடி க்ளூ ஒட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம இதை நெட்டு ஃபுல்லாக கழட்டிக்கலாம். பேட்டரி லைன் எடுத்து விட்டுருக்கலாம். இதுதான் டிஸ்பிளேயோட லைனு, தெரியுதுங்களா? இது வந்து RGC போர்டோட லைனு. அப்புறம் இது ஆண்டனா. இதை பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோங்க, இல்லைனா இது பிரேக் ஆகிடுச்சுன்னா இதுக்கு ஒரு தனி செலவு எடுத்து விட்ரும். ஓகே, இங்கே தான் டிஸ்பிளேயோட லைன் இங்கே தான் வருது. நம்ம இப்போது டிஸ்பிளேவை ஹீட் பண்ணி தான் கழட்டி ஆகணும். இதை நீங்கள் ஆக்சுவலாக ஹீட் பண்ணி தான் எடுக்கணும், ஆனால் என்கிட்ட ஹீட் கன் இல்லை, பட்ஜெட் ப்ராப்ளம். ஸோ நம்ம உடஞ்ச டிஸ்பிளேன்றதுனால நான் டேரெக்டாகவே எடுக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஹீட்டாக இருந்துச்சுன்னா, ஹீட் கன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹீட் பண்ணி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி யாரும் எடுக்காதீங்க. இது ஆக்சுவலாக ஒரு பேடான ஒரு இது. சும்மா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி எடுக்காதீங்க. மேக்ஸிமம் ஹீட் பண்ணி ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட இப்போ ஹீட் கன் இல்லைன்றதுனால டிஸ்பிளே ப்ரோக் ஆகிடுச்சு கன்ஃபார்ம் அப்படின்றதுனால நான் இதை தைரியமாக இந்த மாதிரி எடுத்தேன். சப்போஸ் டிஸ்பிளேல வேறு ஏதாவது சின்ன ஃபால்ட் நீங்கள் ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை தயவு செஞ்சு இந்த மாதிரி எடுக்காதீங்க. அவ்வளோதான். நம்ம டிஸ்பிளே வாங்கிட்டு வந்து நம்ம எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். இங்கே போர்டு வாங்கிட்டு வந்துட்டேன், காம்போ. இப்போ நம்ம இதை மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரிப்பை வந்து இந்த ஃப்ரேமில் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் விட்டுக்கலாம். விட்டுட்டு கீழே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க உள்ளே உட்காருதானு. இப்போ நம்ம போர்டில் கனெக்ட் பண்ணிடலாம் ஸ்ட்ரிப்பை. கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம ஆன் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சப்போஸ் நெட்டு போடாமல் நீங்கள் ஆன் பண்ணி பார்க்குறீங்கன்னா, போல்ட்டு போடாமல் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிவிட்டு பட்டன் ஆன் பண்ணுங்கள்.
டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. நமக்கு டிஸ்பிளேல எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் ஒர்க் ஆகுது. யூனிவர்சல் டிஸ்பிளே டெஸ்டிங் டைப். டிஸ்பிளே ஒட்டுற க்ளூ எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இந்த கம்மெல்லாம் ரிமூவ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சைட்லேருந்து நம்ம அந்த இடத்துல நம்ம ஜென்டலாக இந்த டிஸ்பிளே உள்ளேயும் கம்மு போயிடக்கூடாது, ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடாது. டிஸ்பிளே ஒட்டாத அளவுக்கு நம்ம மீடியமாக பார்த்து நமக்கு கரெக்டாக இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக சுற்றி நம்ம இந்த க்ளூ அப்ளை பண்ணணும். பார்த்து இந்த இடத்துலலாம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இந்த கேமரா இருக்க இடத்துலலாம் நீங்கள் ஸ்பீக்கர்லையும் சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சவுண்டு காது கேட்காது. நம்ம கம்மு ஃப்ரேம் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. டிஸ்பிளேவோட ஸ்ட்ரிப்பையும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் போர்டோட. அப்புறம் சிசி போர்டோட ஸ்ட்ரிப்பு, பேட்ரி ஸ்ட்ரிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டிஸ்பிளே நீங்களே சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக அந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.